உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 17ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள், துதியை திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நட்பு, ரிஷபம் பணிவு, மிதுனம் விவேகம், கடகம் பரிசு, சிம்மம் செலவு, கன்னி மேன்மை, துலாம் ஆர்வம், விருச்சிகம் முயற்சி, தனுசு உதவி, மகரம் பக்தி, கும்பம் தடை, மீனம் போட்டி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தம்பதிகளுக்குள் வரக்கூடிய சண்டைகள் தீர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாஸ்து பரிகாரத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, ஏதாவது ஒரு விதத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை, அநேகமாக அதுதான். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே சண்டை, மாமிக்கும் மருமகளுக்கும் சண்டை, சகோதரர்களுக்கிடையே சண்டை. இந்த மாதிரி மூன்றாவது மனிதனுடைய தலையீட்டினால் குடும்பத்தில் சண்டை, தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, அயலவர்களோட சண்டை, அயல் வீட்டுக்காரர்களோட சண்டை, பக்கத்தில் இருக்கிறவனோட எப்போ பார்த்தாலும் எங்கே சண்டையாக இருக்குது ஐயா. வீட்டுக்கு போனோன்னே மனைவியை பார்க்கவே பிடிக்கல, பார்த்த உடனே அவர்களோட சண்டை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்துப்போக இல்லை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, சகோதரர்களுக்கிடையே சண்டை, மச்சாளுக்கு இடையில் சண்டை. இந்த மாதிரி மூன்றாவது மனிதர்களுடைய தலையீட்டினால குடும்பம், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் ஐயா, இவன் எங்களோட வீட்டுக்கு வந்து போனாலே எங்களுக்கு சண்டையாக இருக்குது, இவன் எங்களோட வீட்டுக்கு வந்தால் எங்களுக்குள்ளே சண்டை நடக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். சாதாரணமான சண்டை தீராது, சண்டைன்னு வந்துட்டுதுன்னா அது பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய துன்பம். இந்த சண்டை டக்குன்னு சில வீடுகளை நான் பார்த்துருக்கேன், சண்டை பிடிப்பினம் 1 மணித்தியாலம், மிஞ்சினா 2 மணித்தியாலத்தில் சண்டை முடிஞ்சிடும். அவ்வளவுதான் வேறு சண்டை. சின்னனா ஒரு சண்டை, பெரிய சண்டையாக கூட போவோம், சண்டை முடிஞ்சுதான் தம்பி வா சாப்பிட போவோம், வாங்க சாப்பிடுவோம், அதோட 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம்னு சண்டை முடிஞ்சுது. அது ஒரு ஆரோக்கியமான சண்டை. சாப்பாட்டு நேரம் வந்ததுண்டா சண்டை. எங்கட வீடுகளில் அப்படித்தான் சண்டையெல்லாம் பெறும். சாப்பாட்டு நேரம் மட்டும்தான் அந்த சண்டை. சாப்பிடக்குள்ள எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அந்த சண்டை அதோடு முடிஞ்சு போயிடுது. சண்டை பிடிக்கிறது பெருசு இல்லை, உடனடியாக சமாதானமாக வேண்டும். சில வீட்டில் இல்லை, 2 நாள் 3 நாள் வாரக்கணக்கு மாதக்கணக்குன்னு சண்டை, விட்டு கொடுக்க மாட்டினோம். நீ முன்னுக்கு சமாதானமாகிறதா, நான் முன்னுக்கு சமாதானமாகிறதா என்ற பிரச்சனை. காலையில் சில வீட்டில் காலையில் சண்டை, ராத்திரி படுக்கைக்குள்ளே எல்லா சண்டையும் சரியாக போயிடும். அடுத்த நாள் விடிய எழும்பி ஒரு சண்டையும் இல்லாத மாதிரி சுமூகம். அதெல்லாம் நல்ல விஷயங்கள். குடும்பம் தானே, அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டி மாமா மாமி மருமகள், குடும்பம் தானே. என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க? பேசுகிறது பேசிட்டியல், சண்டை பிடிச்சிட்டியல், ராத்திரி தூங்கிட்டியல் கோவத்தோடு, அடுத்த நாள் விடிய எழும்பினோன்னு எதுவுமே நடக்காதது போல் எல்லாரும் சமாதானமாகி. இது ஆரோக்கியமான சண்டை. சில வீட்டில் நடக்காது, சண்டை தீராது,
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டினோம், மூஞ்சியை தூக்கி கொண்டே நிற்பினோம். சின்ன சண்டையில் தொடங்கி இந்த மாதிரி விட்டு கொடுக்காமல் பிடிவாதம், இது பெரிய சண்டையாகி பிரிவு வந்து இன்னொருத்தர் தலை போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தான் இந்த சண்டையை தீர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தேவையில்லாத மன உளைச்சல், மனசில் நிம்மதியே இருக்காது, திருப்தி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கடமையை ஒழுங்கு, வீட்டில் சண்டை பிடிச்சா வேலைக்கு போய் ஒழுங்காக வேலையே செய்ய முடியாது, வேலையில் பிரச்சனை, பிறகு அங்கே முதலாளிகிட்ட ஏச்சு வாங்கணும், அங்கே ஒரு விதமான மன உளைச்சல், சண்டை, சாப்பிட மனசு இருக்காது. சண்டை பிடிச்சிட்டு சாப்பிடாமல் இருப்பினும் சில பேர். சண்டை பிடிச்சாலும் சாப்பாட்டில் கோவிக்கக்கூடாது, சண்டை பிடிச்சிட்டு சாப்பிடாமல் இருப்பினும், தேத்தண்ணி கொடுக்க மாட்டினோம். சில பேர் சண்டை பிடிச்சிட்டு மருந்து குடிக்க மாட்டினோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ரிவெஞ்ச் எடுக்கிறது, பள்ளி தீர்க்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, அடாவடித்தனம் பண்ணுறது, போட்டு உடைக்கிறது, தகாத வார்த்தைகளை பேசுகிறது, இதெல்லாம் ஒரு மோசமான மிருக குணங்கள். என்ன சண்டை வந்தாலும் வார்த்தை கவனமாக இருக்கணும், கவனமான வார்த்தைகளை கொட்டிட்டிங்கன்னா திரும்பி அள்ளி அதை வாய்க்குள்ளே போட முடியாது. அதனால் நிதானமாக இருக்க வேண்டும், நிதானமாக பிரச்சனையை பற்றி பேசுங்க, அந்த அளவோட பிரச்சனை முடியும். தவறான வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, பொருள்களை போட்டு உடைக்கக்கூடாது, சண்டைக்காக கை நீட்டக்கூடாது, ஒருத்தரை ஒருத்தர் கணவன் மனைவியை அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, அதட்டுங்கள், அடிக்கக்கூடாது. இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ளும். இப்படியெல்லாம் நீங்கள் சண்டை பிடித்தால் இந்த சண்டை வந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும். சின்ன பிள்ளைகள் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழமாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிறைய பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை. புருஷன் பெண்டாட்டியை பேசுகிறது, பதிலுக்கு பெண்டாட்டி புருஷனை பேசுகிறது, சாமானை போட்டு உடைக்கிறது, தவறான வார்த்தைகளை பேசுகிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, இது எல்லாவற்றையும் உங்களுடைய குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மனம் பெரிதாக பாதிப்படையும். இதை கணவர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பாதிக்கும். நாளைக்கு அந்த பிள்ளைகள் அந்த பழக்கத்தை பழகி கொள்ளும், அதனால் மனநிலை பாதிக்கப்படும், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருது. சரி, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்களே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களை வீட்டில் நடக்கிற விஷயம். என்ன செய்யலாம் இப்படி இருக்கிறதுக்கு? சமையல் அறையில் தென்கிழக்கு மூலை, அக்னி மூலைன்னு சொல்கிறோம். பொதுவாகவே சமையலறையே அக்னி மூலையில் தான் இருக்க வேண்டும்னு வாஸ்து சொல்லுது. இப்போ நீங்கள் எந்த மூலையில் சமையல் இருந்தாலும் சமையல் அறையின் அக்னி மூலை தென்கிழக்கு மூலை, அல்லது சமையலறை எந்த பக்கம் இருந்தாலும் தென்கிழக்கு மூலையில், சமையல் அறையின் தென்கிழக்கு மூலையில், சமையல் அறைக்குள்ள தென்கிழக்கு மூலை. சமையலறையே தென்கிழக்கு மூலையில் இருந்தால் அந்த சமையல் தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய சமையல் அறையின் தென்கிழக்கு மூலையில் குலதெய்வத்தை படத்தை வச்சு ஒரு நெய் தீபம், சிறிய ஒரு தட்டத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். எங்கள் தென்கிழக்கு மூலை சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் குலதெய்வம் படத்தை வைத்து ஒரு தட்டத்தில் நெய் தீபம் ஏற்றி வைத்து 48 நாள் வழிபாடு செய்து வந்தால் இந்த குடும்ப சண்டைகள் இல்லாமல் போகும். சரி ஐயா, எனக்கு குலதெய்வத்தை பற்றி நீங்கள் நிறைய பேசுகிறீங்கள் ஐயா, குலதெய்வமே எனக்கு தெரியா, என்னத்தை வைக்கிறது? இப்போ இஷ்ட தெய்வத்தின் படத்தை வையுங்கள். உங்களுக்கு முருகன் இஷ்டமான தெய்வமா, முருகன் படத்தை வையுங்க. பிள்ளையார் இஷ்ட தெய்வமா, பிள்ளையார் படத்தை வையுங்க. எனக்கு ஐயப்பன் தான் இஷ்ட தெய்வமா, ஐயப்பன் படத்தை வையுங்க. ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வமா, ஆஞ்சநேயர் படத்தை வையுங்க. எந்த தெய்வத்தை உங்களுடைய மனம் விரும்புகின்றதோ, எந்த ஆலயத்திற்கு அடிக்கடி செல்கின்றீர்களோ, எந்த ஆலயம் அருகாமையில் உள்ளதோ, எந்த தெய்வத்தை கும்பிடும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்களோ, உங்களுடைய மனசுக்கு பிடித்த தெய்வம் எதுவோ அதுதான் இஷ்ட தெய்வம். குலதெய்வம் என்பது அப்படி இல்லை. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, உங்களுடைய சந்ததியினர் வணங்கி வந்த தெய்வம்தான் குலதெய்வம். அது உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கல. இஷ்ட தெய்வம் என்பது அப்படி இல்லை. உங்களோட அப்பாவுக்கு ஒரு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம். நீங்கள் மனம் ஐயா, பிள்ளையாரை பற்றி கேட்டோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் ஐயா, பிள்ளையாரை எனக்கு நல்லா பிடிக்கும் ஐயா, என் பர்ஸுக்குள்ளே பிள்ளையார் படம் வச்சுருக்கேன் ஐயா, வீட்டில் பெருசாக பிள்ளையார் படம் 2-3 படம் வச்சுருக்கேன், என் கார்லையும் பிள்ளையார் படம் எனக்கு பிள்ளையாரை நல்ல விருப்பம். சில பேருக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் ஐயா, கிருஷ்ணருடைய கதை
படித்ததுக்கு பிறகு எனக்கு ஒரே கிருஷ்ணரோட விருப்பம் ஐயா. சில பேருக்கு வைரவர் கோயில் தான் நான் பக்கத்தில் இருந்தது ஐயா. நான் சின்னன்லேருந்து வைரவர் கோயிலுக்கு போகிறதுனால வைரவர் எனக்கு நல்லா பிடிக்கும் ஐயா. சீரடி பாபாவை எனக்கு பிடிக்கும் ஐயா. ராகவேந்தரை எனக்கு பிடிக்கும் ஐயா. இந்த மாதிரி இஷ்ட தெய்வம் சில பேருக்கு அனுமான், சில பொம்பளை பிள்ளைகளை பார்த்துருக்கேன். எனக்கு ஆஞ்சநேயர்ண்டா ரொம்ப விருப்பம் ஐயா. நான் ஆஞ்சநேயரை கண்டா விரும்பி வணங்குவேன். அண்டா அவைகளுக்கு ஆஞ்சநேயர்ன்றது பாக்கெட்டில் ஒரு ஆஞ்சநேயர் படமும் வச்சிருப்பேன். சில பேருக்கு ஆஞ்சநேயர். இந்த ஐயப்ப பக்தர் பல பேருக்கு இன்றைக்கு இப்போ கடைசியாக ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தார். அவருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. எனக்கு ஐயப்பன்ற பேர் வச்சுத்தாங்க ஐயா என்று ஒத்த காலம் நின்றார். அப்போ அவருக்கு இஷ்ட தெய்வம் ஐயப்பன். இந்த மாதிரி இஷ்ட தெய்வம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை வைத்து ஒரு சின்ன தட்டு, செப்பு பித்தளை சில்வரை விட செப்பு பித்தளை செம்பு வையுங்க. ஓப்பார் தட்டத்துக்கு மேலே ஒரு அகல் சிட்டி விளக்கை வைத்து நெய்யை விட்டு ஒரு தீபம் ஏற்றுங்கள். தென்கிழக்கு மூலை, அக்னி மூலை தென்கிழக்கு மூலையில் தீபம் ஏற்றி 48 நாள் வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் தீர்வதை கண்கூடாக காணலாம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.